செல்வாக்குமிக்கவரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை அச்சுறுத்தக்கூடும் என்று ஜாமீன் கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பதில் மனுவில் இதுபோன்ற தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். ஜாமீன் கோரிய விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பதில் மனுவில் வேறு என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த முறை இந்த மனுவானது விசாரணைக்கு வந்தபோது அவர் இன்னும் அமைச்சர் பதவியில் நீடிப்பது குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பிற்பகல் அவருடைய ஜாமீன் மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஜாமீன் மனுவுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணையை அவர்தான் தாமதப்படுத்தி வருகிறாரே தவிர அமலாக்கத்துறை இந்த வழக்கின் விசாரணையை துவங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்வாக்கான நபரான அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை அச்சுறுத்தக்கூடும் என்றும் அந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்காக ஆரம்பகட்ட ஆதாரங்கள் இருப்பதாக முதல் அமர்வு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகியன தெரிவித்திருக்கின்றன. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார். இந்த ஆவணங்களை திருத்தியதாக கூறப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது தவறு என்று அந்த பதில் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டு வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பிற்பகல் விசாரணைக்கு வரும்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.